சிங்கிள் பேரண்டா 2 சைல்டு அதுவும் வுமன்ஸ் சின்ன 2 டாட்டர்ஸ் வளர்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் தானே சொல்லலாம். அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு வுமனா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, எல்லாமே நம்ம பார்த்துக்கணும், மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அவங்களோட ஸ்டடீஸ், அவங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய என்னென்ன ரொட்டீன், எவ்ரிடே ரொட்டீன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றபோது, அதை எப்படி மேம் நீங்க tackle பண்ணீங்க? டியூஷன் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு என்ன சொல்கிறது 7 o'clock போயிடுவாங்க, 5 o'clock. அண்ட் ஆஃப்டர் டியூஷன் அவங்க 9:30க்கு தான் வருவாங்க. ஸோ 9:30க்கு வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட் அவங்க டேக் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. நான் போகிறது 11 o'clock அண்ட் 11:30, 12 ஆகும். மேபி ஒர்க் இருந்ததுன்னா 12 ஆகும். 10:30 க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும். எதையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பண்ண முடியும். மேம், ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஃபீல்டில் இருக்கவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது த்ரெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அச்சுறுத்தல்கள் வந்திருக்கா? நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வளர்ந்து வர்றது வந்து நிச்சயமாக ஒரு சில ஆட்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். நம்ம கூட இருக்க ஆட்களுமே அதை நினைக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா அவங்கள அந்த மாதிரி நீ இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வந்திருக்காங்க? இல்லை, ஓப்பன் டாக். ஆக்சுவலாக த்ரெட்ஸ் எனக்கு வந்ததில்லை. இது வரைக்கும் நான் சலூன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி சர்க்கிள் தெரியாது. அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா இயர்ஸ்லாம் இல்லை, ஒன்லி ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ அந்த அப்பத்துலேருந்து என் அம்மாவுக்குமே சொல்லலை நான். என் அம்மாவுக்கு சொல்லியோடனே அண்ணனுக்கு வந்துடும் கொஞ்சம் சொன்னேன். பட் வந்து அம்மா வரலை, இன்வைட் பண்ணலை. நான் பண்ணலை ஆக்சுவலாக. ஏன் பண்ணலை அப்படின்னா அப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருந்தேன். அண்ட் அவங்க புரிஞ்சிருப்பாங்க நான் யோசித்தேன், ஆனால் புரிஞ்சிக்கல. பார்ட்னர்ஷிப்பில் இருந்து ஒரு பேரண்ட்ஸை இங்கே கூப்பிட்டு வர்றது அப்படின்ற போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. யாருக்காக இருந்தாலும் இருக்காது. நான் இதை ஃபுல் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது வந்து பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் அப் இருந்துச்சு எனக்கு. பிகினிங்லேருந்தே வந்து எனக்கு பார்ட்னர்ஷிப் வேண்டாம், மேபி ஒன்று அவங்க எடுத்துக்கணும் இல்லை நான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் இருந்தோமே, 2 பேருமே இருந்தது அதுதான். ஆனா ஒரு கட்டத்துல வந்து அதை நான் டேக் ஓவர் பண்ணும் போது நினைச்சு பாத்தீங்களா மேம், நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு சலூனோட ஒரு ஓனரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு வந்து நான் அதை திங்க் பண்ணிட்டே இருந்தனால மட்டும்தான், திங்க் வந்து பாசிட்டிவ் வைபோட வந்து நான் இருந்தனால மட்டும்தான் அது எனக்கு. ஸோ அந்த ஒரு இருந்துச்சு எனக்கு, இல்லாம இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு எனக்கு ஆப்வியஸ்லி. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அம்மா வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ரீசன் இதுதான். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும், அதனால நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு கௌரவமாக அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது தான் நினச்சேன் நான். அண்டு ஓப்பனாக சொல்லணுன்னா இப்போ 1 month தான் ஆகுது அது ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இந்த சலூனை. இதுக்கப்புறம் தான் அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு பிளான் இருந்துச்சு. அண்டு பார்ப்போம். ஆனால் இன்னும் என்னோட ஃபேமிலி சர்க்கிள் யாருக்குமே தெரியாது நான் இந்த மாதிரி இருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தெரிஞ்சிடும் போல. ஆமா, இது வரைக்கும் யாருக்குமே நான் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன், 15,000 தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சிடும். நீங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க, காஸ்டியூம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு முன்னே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவிலான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமரா ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளோ கொடுத்தாங்க? அது வாங்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு மேம்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், அதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய விஷயமா தான் நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த டைம் அதை நீங்க வாங்கும் போது எப்படி மேம் ஃபீல் பண்ணீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு முடிஞ்ச வரையும் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன் நான். நம்மளால மற்றவங்க ஃபேமிலி வந்து கொடுத்து நம்ம இருக்கணும், கை நீட்டி வாங்குறதை விட நம்ம கொடுத்து பழகணும் அப்படின்னு தான் நான் என்னோட கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டை கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அந்த ஃபீல் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு ஃபீல் லைஃப்பில் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியாது, ஆனால் சந்தோஷமான மூமெண்ட் அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது. ரொம்ப பெஸ்ட், ரொம்ப பெஸ்ட்டு. அது ரொம்ப ஃபீல் பண்ணது, கண்ணும் கலங்கிடுச்சு அப்போது நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது. மறக்க முடியாத இன்சிடென்ட் அது ஒன்று தான்.
இப்போ நம்ம நிறைய விஷயம் பாசிட்டிவாக பேசியிருக்கோம், லைக் நெகட்டிவுமே இருந்திருக்கும். ஸோ நம்ம சலூனுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சிலர் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, லைக் எங்களுக்கு இப்படி இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம், இதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி மேம் எடுத்துக்கிறீங்க? நெகட்டிவ் வந்து பிஸ்னஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். வராமலாம் இருக்காது. எனக்கு கமெண்ட்ஸ் வரும்போது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வேக்ஸ்ல தான் வந்துச்சு. ஆக்சுவலா அப்ப நான் இல்ல. ஸ்டாஃப் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரூடா வந்து பண்ணிட்டுருக்காங்க. வேக்ஸ. அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து ரொம்ப வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் வந்து நீங்க நெக்ஸ்ட் சர்வீஸ் எடுக்கும்போது வந்து நான் பக்கத்துல இருப்பேன். ஆனா அதுலேருந்து எல்லா சர்வீஸ் எடுக்கும்போதுமே அத தான் சொல்றேனே, நைட் அண்ட் டியூட்டி நம்ம இன்னும் 24/7 தான் நம்ம போடல. நான் இல்ல இந்த இடத்துல. அண்ட் மார்னிங் வந்து 10:00 இங்க வந்துட்டேன். அண்ட் நைட் வந்து க்ளோசிங் டைம்ல போறது. எந்த கஸ்டமரும் நெகட்டிவா அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்மளோட நம்மளோட இதுக்கு வந்து பிகினிங்க்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்ல நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த 1ல இருந்து 2 ஆகும், 2ல இருந்து 3 ஆகும். அந்த மாதிரி வந்து ஆகும். அதுக்கு வாய்ப்பு நான் கொடுத்த விரும்பல. ஃபியூச்சர் கோல் ஏதாவது வச்சிருக்கீங்களா மேம்? இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும்? ஃபியூச்சர் கோல் எனக்கு சொல்ல முடியாது. நான் அததான் ஃபியூச்சரை பத்தி நான் யோசிச்சதே இல்லையே. நான் முன்னாடியே சொன்னது அதுதான். ஃபியூச்சரை பத்தி நான் யோசிச்சது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபியூச்சர் கோல் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் நான் எதை பத்தியும் நான் யோசிக்கல. எனக்குன்னு வந்து இப்போ கிட்ஸ் அவங்க நல்லபடியா படிக்கணும். அவங்களோட டார்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அவங்களோட இது மட்டும்தான். மற்றபடி நான் வேற எதை பத்தி நான் யோசிக்கல. இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க, லைக் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் உமனா, சிங்கிள் பேரண்ட்டாக 2 குழந்தைங்கள படிக்க வச்சுட்ருக்கீங்க, ஸ்விக்கி ஓட்டியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது வருத்தமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜில் வந்திருக்கீங்களே, அப்போ இப்போ எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிடாது. ஈஸியா நம்ம வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளோட அருமை தெரியாது. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்றாங்க, இல்ல ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நிறைய விஷயம் தாண்டி அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்லயுமே இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் தாண்டி இருக்கேன், நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், நிறைய என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கேவலப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்திருக்கேன். இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்மளால இப்படி ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்த ஒரு ஒர்க் நம்ம பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒரு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கு மேம் உங்களுடைய ஸ்டோரி. நிச்சயமா இப்போ வளர்ந்து வர இருக்கா விமன்ஸ்க்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேமிலியிலும் சரி, மேரேஜ்லையும் சரி, லைக் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன மேம்? நான் பசங்கள்ல இருந்தே சொல்வேன். ஃபர்ஸ்ட் பசங்களை வந்து அவங்களோட அந்த ஸ்டடி பண்ணி அவங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கா ஒரு தாட் வருது மேரேஜ்ன்ற ஒரு லைஃப். இது பண்ணா கரெக்டா இருக்கும். அண்ட் டீனேஜ்ல கம்பல்சரி வரதான் செய்யும். அதை தாண்டி இன்னுமே வந்து அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்றத வந்து பேரண்ட்ஸ் சைட் சப்போர்ட் வரும். எப்பவுமே யாருமே ஈவன் எல்லாரையுமே தான் சொல்றேன், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்றத பண்ண மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க. லைஃப் லாங் யாரும் வரவும் மாட்டாங்க. முடிஞ்ச வரையும் நம்மளால நம்ம தான் எழுந்திருச்சு நிற்கணும். கீழே விழுந்தாலும் நம்ம தான் எழுந்திருக்க நிற்கணும் அப்படின்றது தான். ஒரு கொம்பு கூட கிடைக்காது அந்த டைமில். நம்மளால முடிஞ்சு நம்ம தான் ஏழிச்சு மேலே வரணும் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கணும். அண்ட் கிட்ஸுக்குமே வந்து இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்க மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது என்ஜாய்மெண்ட் பண்ண ஏஜ்ல பண்ணலாம். அண்ட் இப்போ படிக்கிற ஏஜ்ல கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா வந்து நான் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். நான் லைஃப்பை மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்டடி லைஃப் மிஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லைஃப் வந்து எனக்கு எப்படின்றது தெரியாது. இந்த மாதிரிலாம் போகும்போது கம்பல்சரி நான் கிட்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். அண்ட் டீனேஜ்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன். டீனேஜ்க்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வர்றது வந்து இன்ஃபாக்சுவேஷன் யாருக்கா இருந்தாலும்
இன்ஃபேக்சுவேஷன் தான் வரும். அண்ட் அது கரெக்டுன்றதை யோசிக்கிறது ஆஃப்டர் உங்களுக்கு 20க்கு அப்புறம் தான் யோசிக்கவே தோணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம யோசிக்கவே முடியாது. ஸோ அதனால ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அண்டு அதுக்கப்புறமும் வந்து சில விஷயம் நடக்குது இல்லையா உமன்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரபிளாக அண்ட் வந்து அவங்களோட மைனஸை வெளியில் தெரியக்கூடாது, தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். அண்ட் மேபி அவங்கள வந்து அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வெளியில் கண்டிப்பாக வந்து நம்மளை பார்க்குற விதமும் சரி, பேசுகிற விதமும் சரி, தனியாக இருக்காங்க அப்படின்றது வந்து காசப் வரும் அண்ட் நிறைய வரும். அண்ட் நிறைய நம்ம ஏமாறுற விஷயமும் நிறைய இருக்கு. அண்ட் ஒரு ஒரு சில ஒரு கேரிங்கில் நம்ம விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரியுமே நிறைய நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் நெக்ஸ்ட் யாரும் அந்த தப்பில் விழுந்துடக்கூடாது. ஏன்னா உமன்ஸோட மெயின் வீக்னஸே வந்து அந்த கேரிங் அஃபெக்ஷன் மட்டும்தான். ஸோ அது மட்டுமே கொஞ்சம் தூக்கி வச்சிடலாம். உண்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாதவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அது மட்டும்தான். நான் கான்ஃபிடென்ட்டாக லெவல் ரொம்ப கான்ஃபிடென்ட், அவங்களோட லெவலை வந்து கம்மி பண்ணக்கூடாது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இல்லைதான். ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். உங்களுடைய ஸ்டோரி ஆப்வியஸ்லி எனக்குமே சரி பர்சனலாக ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னே சொல்லலாம். சரி, நம்ம இப்போ அவிலான் உடைய சலூன், யூனிசெக்ஸ் சலூன் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த்துக்கு மேலே 5 மந்த் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய இந்த அவிலான் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரணும், நீங்கள் இன்னும் இந்த ஒரு இதில் மென்மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்பவே நன்றி. ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி, இந்த நேர்காணலே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நானும் பிரியோ டிவிக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த சேனல் ரொம்ப ரொம்ப எல்லாரும் உமன்ஸ்க்குமே வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உமன்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது அப்படின்றது. ஏன்னா நைட் டைமில் ஸ்விக்கி ஓட்டும் போது தான் தெரிஞ்சது. அப்போ வந்து அந்த ரோட்டில் வந்து குப்பை அள்ளுறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்து நைட் டைமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க 1 to 4 o'clock வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இது இன்னுமே டெவலப் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆப்ஷனல் கூட என்னோட மைண்டில் இருந்துச்சு ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா இந்த மாதிரி வந்து உமன்ஸ்க்கு மட்டும் அண்ட் எங்கெங்கே தேடி ஒரு கண்டுபிடிச்சி உமன்ஸ்க்கான எடுத்துன்னு பண்ணோம். ஆனால் பிரியோ டிவி இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் ஆஃப் பிரியோ டிவிக்கு. தேங்க்யூ ஸோ மச். சாதனை பெண்களுக்கான ஒரு தேடல் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனை பெண்களை சந்திச்சுட்டு நிறைய விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க, எந்த மாதிரி நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜி அபிதா. நன்றி.